ஸோ பேக் டு பெவிலியன். மறுபடியும் அதே விடுகதைக்கு வந்துடலாமா? யா கமான். இப்போ நம்ம முன்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க, யாருக்குமே இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ஒருத்தர் வந்து ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவர் பார்த்துருப்பார். கொஞ்சம் நஞ்செல்லாம் இல்லை. நவ் ஹி மைட் ஹேவ் ஃபெல்ட் தட் we are very unique. Starting from studies, going to competition, sporting, sprinting, dancing, singing, we didn't leave any stone unturned. We are evidence of Majira College nurturing. Dear Principal Sir, we welcome you to witness. மதிய வணக்கம். ஏனென்றால் காலத்தின் அருமை கருதி நான் ஒரு சில வார்த்தைகளை பேசலாம் நினைக்கிறேன். 2002 2005 பேட்ச். அப்போ காலகட்டத்தில் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஒரு சிலருக்கு தான் கெமிஸ்ட்ரி ஆன்சலரி இருக்கும். எனக்கு ஞாபகம் தெரிந்த வரைக்கும் அந்த காலகட்டங்களில் நாங்கள் தான் ஜூனியர் மோஸ்ட்டாக வந்த போஸ்னால பெரும்பாலும் ஆன்சலரி கிளாஸுக்கு தான் போவோம். குறிப்பாக ஃபிசிக்ஸு, சுவாலஜி ஆன்சலரி, பாட்டனி ஆன்சலரி, மேத்தமெட்டிக்ஸ் ஆன்சலரிக்கு நாங்கள் வருவோம். எங்கள் மேஜர் பசங்களை காட்டிலும் இந்த ஆன்சலரி மாணவர்கள் வந்து எங்கள் மேலே ரொம்ப இதாக இருப்பாங்க. நான் அதை எங்கே வேணாலும் பதிவு செஞ்சுருக்கிறேன், இப்பயும் பண்ணுறேன். அந்த கல்லூரியில் நான் உங்கள் இடத்தில் நான் பெருமைப்படுவது என்ன என்று சொன்னால், இந்த கல்லூரியில் எனக்கு முதல் முறையாக முதல்வர் வாய்ப்பை தந்த நிர்வாகத்தினருக்கு முதல்ல இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால், இந்த கல்லூரியிலேயே நான் 2000 மில்லினியம் இயரில் ஜாயின் பண்ணும்போது எஸ்டி சார்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அவர் மூட்டாவிலையும் ரொம்ப இதாக இருப்பாங்க. நேரம் மூட்டா பிரசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதை அந்த சீனியர் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூனியர்ஸுங்கிற அந்த வித்தியாசத்தை எங்கிட்ட என்றைக்குமே காட்டினதில்லை. இன்னும் எஸ்டி சார் எப்போ பேசினாலுமே பார்த்தீங்கன்னா நகைச்சுவையாக இருக்கும், ஆனால் அதில் பொருள் புதிந்து இருக்கும். அவருடைய மேக்சிமம் பீரியடில் பார்த்தபோது நான் கண்டுக்கிட்டது, யாரையும் இது பண்ண மாட்டார். கொஞ்சம் நல்லா அப்ரோச்சபிளாக இருப்பார். ஒரு மாதிரி இருந்த இடத்த கூட கொஞ்சம் கலகலப்பாக நல்லா சிரிப்பாக வைக்கணும்னு நினைப்பார். இது அவருடைய நான் கற்றுக்கொண்ட இவைகள். அடுத்தபடியாக நம்முடைய முன்னாள் துணை முதல்வர் அவர்கள், அடுத்தபடியாக முன்னாள் துறை தலைவர், டீன் அண்ட் ஃபார்மர் ரிஜிஸ்டர் ஆஃப் தமிழ் யூனிவர்சிட்டி டாக்டர் முத்துக்குமார் சார், அப்புறம் கரண்ட்லி முடிச்சுட்டு போனேன் எங்களுடைய சக காலத்தில் வேலைக்கு சேர்ந்த தங்கப்பாண்டியன் சார், அதுக்கப்புறம் இப்போ புதிதாக உங்கள் துறைக்கு தலைவராக இருக்கின்ற தர்மலிங்கம் சார், புதிதாக டீனாக எங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஜாயின் பண்ணிருக்கிற அனந்த சாமி சார், அப்புறம் ஏனைய பேராசிரியர் பெருமக்கள் மேத்தமெட்டிக்ஸ் துறையிலேருந்து வந்திருக்காங்க. அதை விட எங்களோட பணி செய்த மேடத்தை மறந்துட்டேன். உண்மையிலே பாண்டிச்சேரி மேடம் எங்களோட பணி புரிந்தவங்க. அவங்களும் நாங்கள்லாம் ஒரே நாள் தான் இந்த கல்லூரியில் வேலைக்கு சேர்ந்தோம். அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்தபடியாக ஆங்கிலத்துறை பேராசிரியர் டாக்டர் ஷீலா கார்த்திக் மேடம், அவங்கள நன்றி சொல்கிறேன். என்னை இங்கே கூப்பிட்டு பேசுறதுக்கு 2 விஷயத்தை மட்டும் சொல்லி அமரலாம்னு நினைக்கிறேன். இந்த கெட் டுகெதர் ஃபார் த பேட்ச் ஆஃப் 2002 to 2005, இந்த மேத்தமெட்டிக்ஸ் கெட் டுகெதர் வரும்போது ஒரு நண்பர், அவர் மாணவர் வந்தார். அவர் சொன்னார், சார் உங்கள் பிரிவில் நாங்கள் கெமிஸ்ட்ரிக்கு வந்தோம் சார்னு சொன்னாங்க. அந்த நேர காலங்களில் உங்களை சந்திப்பதற்கு அநேக வாய்ப்பு இல்லாட்டாலும் இந்த மாதிரி சூழலில் உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு இந்த பேட்ச் மாணவர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கல்லூரி பழைய மாணவர்கள் வந்து அசை போட்டு செல்வதற்கும், உங்களால் கல்லூரிக்கும் கல்லூரியால் உங்களுக்கும் பல்வேறு நன்மைகள் அடைந்திருப்பீர்கள். இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் பண்ணும்போது உண்மையாகவே உங்களுடைய பழைய நினைவு சுவைகளை, அடிச்சுவடுகளை எல்லாம் அசை போடுவதற்கு இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்தி கொண்டிருக்கிறீங்க. உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் சமீபத்தில் கூட அவர் வந்து சார் கேட்கும்போது, உங்களுக்கு என்ன ஹால்னாலும் வாங்கிக்கலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னார், எங்களுக்கு ஷோ ஹால் ஒரு மினிமம் ஒரு 200 பேர் வருவாங்க சார் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இன்னைக்கு பார்த்து வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய போஸ்டல் எக்ஸாமும் கிரிக்கெட் அம்பையர் எக்ஸாமும் ஒரு பக்கம் 2 இது ஒர்க்கு போயிட்டே இருக்குது. ஐசிஐசியிலேருந்து கிரிக்கெட் இந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராம் இருக்குது. கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமைனால நான் கண்டிப்பாக வந்துடுறேன் சார்னு சொன்னேன். எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, சந்தோஷம். நீங்கள் இந்த கல்லூரியை நேசிப்பது என்னவென்று சொன்னால், லைஃப் மெம்பராக தயவுசெய்து எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா கல்லூரி பருவம்ங்கிறது உங்களுக்கு தெரியும்,
நாம் அந்த காலங்களில் நம் கல்லூரிகளை கடந்து சென்ற மதிப்பீடுகள், நம் கல்லூரியில் கடந்து சென்ற உள் அகமதிப்பீடுகளை எல்லாம் இப்பொழுது அசை போட்டு பார்க்கும்போது நமக்கே ஒரு வியப்பாக இருக்கும். நான் இந்த கல்லூரியில் படித்தேன், இந்த இடத்துல இப்போ பொசிஷனில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலே இந்த கல்லூரி மேலே ஒரு என்ன சொல்றது, இன்னும் ஸ்ட்ராங் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன். இது ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது என்ன சொல்றேன்னா, லைஃப் மெம்பரை சேர்ந்த உடனே உங்களோட பாண்டிங் இருந்திருக்கும். எவ்ரி இயர் நீங்க வந்து இந்த அலுமினி அசோசியேஷன்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு கல்லூரியின் வளர்ச்சிக்கும் உங்களால் கல்லூரிக்கு ஏதாவது முடிந்த உதவிகளை செய்யும் போது உங்களுக்கு அடுத்து வந்த இளைஞர்களுக்கு அது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். எனவே இந்த அலுமினி அசோசியேஷன் என்பது நாம் வந்து நம்ம பழைய நினைவுகளையும் ஏற்கனவே இருந்த உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கும் பழைய நினைவுகளை அசை போடுவதற்கும் இந்த மாதிரி அலுமினி அசோசியேஷன் இருப்பது என்பது உண்மையிலே ஒரு இணக்கமான சூழ்நிலை. வருங்காலத்தில் மாணவர்கள், இளைஞர்கள் தலைமுறைக்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று சொல்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் அத்தனை பேரும் வந்திருக்கீங்க. ஆன் பிகாஃப் ஆஃப் மை செல்ஃப் பர்சனலி அண்ட் ஆல் த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் அதர்ஸ் ஆன் த டயஸ், உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று தொடர்ந்து கல்லூரிக்கு வருகை தந்து இந்த இந்த அலுமினி அசோசியேஷனை நீங்கள் மேலும் வலுப்படுத்தும் போது கல்லூரி வேற பரிணாமங்களுக்கு செல்லும். அதில் உங்கள் பங்கு அதிகம் இருக்கும். நான் இந்த அலுமினி அசோசியேஷன்லேருந்து அநேகம் கல்லூரிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் உள்ளே வரும்போது தொடர்ந்து சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு ஆடட் பாயிண்ட் வந்து என்ரிச் ஆஃப் அவர் அச்சீவ்மெண்ட்ஸுக்கு உதவுங்கிறத சொல்லிக்கிட்டு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை முதல்வர் என்ற முறையிலையும் உங்களுடைய ஒரு சிலருக்கு நான் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அது சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் இல்லை மேத்தமெட்டிக்ஸ் பீப்புளுக்கு கெமிஸ்ட்ரி எடுத்திருக்கிறேன் ஆன்சலரி. ஒரு சிலருக்கு, ஏன்னா அந்நியாரம் வந்து 2 பிரான்ச் தான், ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பிசிக்ஸ் கம்பல்சரி ஆன்சலரி. இதை 2 ஸ்பிளிட் அப் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸில் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இஸ் அ கம்பல்சரி ஆன்சலரி ஃபார் கெமிஸ்ட்ரி வந்து கம்பல்சரி ஆன்சலரி ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று தொடர்ந்து கல்லூரிக்கு உங்கள் ஆதரவு வேண்டும், பழைய மாணவர்கள் சங்கங்களின் ஆதரவு வேண்டும். உங்களால் உங்கள் இளைஞர்கள் மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருக்க மாணவர்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு எத்தனையோ துறைகளில் இருப்பீங்க, அவர்களுக்கு வழிகாட்டுங்கள். அந்த மாணவர்களுக்கு பல்வேறு வகையில் நீங்கள் வந்து வேலை வாய்ப்பும் சரி, ஃபர்தர் ஸ்டடீஸ்க்கோ எதுக்கோ உதவி செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.